2 பாக்கெட் சிகரெட் கொடு. இதோட கணக்கு என்ன இருக்கு? 62 ரூபாய் இருக்கணுமே. சிகரெட் வாங்கிக்க என்ன கணக்கெல்லாம் எதுக்கு? ஏன் கணக்கு வேண்டாங்கிற? அது வேண்டாம், சும்மா சொல்லு. அப்பாவுக்கு இனிமே சிகரெட் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா பணத்தை அவர்கிட்டயே வாங்கிக்க அப்படின்னு பாஸ்கர் தம்பி சொல்லிடுச்சு. நீங்க சம்பாரிச்சு எவ்வளவோ செலவு பண்ணி பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா வளர்த்தீங்க. இப்ப நீங்க சம்பாதிக்க முடியல என்ன உடனே உங்க பிள்ளைங்களே உங்களை பாரமா நினைக்கிறாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வயிறு பத்திக்கிட்டு வருது. அது கிடக்கட்டு என்ன, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, ஏன் கணக்குல கொடுக்கறேன், என்ன வேணாலும் வாங்கிட்டு போங்க. வேண்டாம் கடாத்தா, என் பையன் பணத்துக்காக அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அப்பாவுக்கு வயசாச்சே, சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு ஏதாவது வந்துருமோங்கிற அக்கறையில அப்படி சொல்லியிருக்கான். அவ்வளவு பிரியம் அவருக்கு என் மேல. எனக்கு கொண்டு வேண்டாம். ரமேஷ், ஐயா, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சியா? ரமேஷ், 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 ரமேஷ். வாங்க மிஸ்டர் ராஜசேகர். ஓ சாரி, வாங்க சம்பந்தி. நான் இப்ப சம்பந்தியா வரல சீதாராம், ஒரு பிச்சைக்காரனா வந்திருக்கேன். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏதாவது உதவி செய்யணுமா? வேற எந்த உதவியும் தேவையில்லை சீதாராம். என் மேல கொஞ்சம் கருணை காமிச்சு என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ராஜசேகர், நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு உள்ள சமாச்சாரம். அப்பாவுக்கு பிள்ளைக்கு நடுவுல நான் குறுக்க நிக்க இஷ்டப்படல. நீங்க ரமேஷ்கிட்டே பேசிக்கீங்களேன். அவன் சின்ன பிள்ளை சீதாராம், அவனுக்கு என்ன தெரியும்? சொத்து, சுகம், பணம், பதவி, மேல்நாட்டு படிப்பு, கல்யாணம், இப்படி எல்லாம் ஆசை காமிச்சு அவனை உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் பிள்ளைகள் தான். சீதாராம், வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன். இதுவரைக்கும் யாரும் முன்னாலே நான் கை நீட்டி நின்றது கிடையாது. இப்ப உங்க முன்னால கை நீட்டி நிக்கிறேன். என்னுடைய 25 வருஷம் உழைப்பை ஒரே நிமிஷத்தை பறிக்க பாக்குறீங்களே, அந்த மாபெரும் நஷ்டத்தை என்னால தாங்க முடியாது சீதாராம். தயவு செய்து என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க. சிலருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம், சிலருடைய அழுகை சிலருக்கு சிரிப்பு, சிலருடைய தோல்வி சிலருக்கு வெற்றி. இதுக்கு பெயர் தான் வாழ்க்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க பிள்ளைக்கு நல்லது. அதை விடுங்க. நான் ஏதோ உங்க பிள்ளைய கடத்திட்டு வந்து இங்க பூட்டி வச்சிருக்கிற மாதிரி இல்ல, என் மேல நீங்க படிய சுமத்துறீங்க. ரமேஷ், ஏன்பா நானா உன்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன்? இங்க பாரு, உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இரு, என் மகளை கட்டிக்கோ, மேற்படிப்புக்கு அமெரிக்காவுக்கு போ, என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கோ. இல்ல இப்பயே உங்க அப்பாவுக்கு பின்னாடி போய் அந்த சின்ன வீட்டுல அடைஞ்சுக்கோ. மிஸ்டர் ராஜசேகர், உங்க பையன் விரும்புறான், இப்பவே நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா, மறுபடியும் அந்த நரகத்துக்கு போக என்னால முடியாது. ரமேஷ், நீ பிறந்து வளர்ந்த வீடு நரகமா போச்சா? அம்மா அப்பா இருக்கிற வீடு நரகமாடா? எனக்காக வேண்டாம். உங்க அம்மா உன்னையே நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. நீ இல்லைன்னு அவ செத்துருவாப்பா. அவளுக்காக வாழ்க்குவா. அப்பா, பிள்ளைங்க எதிர்காலம் பிரகாசமா அமையும் போது பெற்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும், கண்ணீர் வரக்கூடாது. பெற்றவங்களுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா? நான் நிறைய மரியாதை வச்சிருந்தேன். எப்ப என் முன்னேற்றத்தை என் அப்பா அம்மா விரும்பலையோ அப்பவே அவங்க செத்து போயிட்டதா நான் முடிவு பண்ணிட்டேன். ரமேஷ்,